கடவுள் வந்து விவரமானவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் ஒரு பொருளை வச்சு சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் அவருக்கு படைச்சதை எதையுமே முளைக்க விட மாட்டார். தேங்காய் 2ஆக உடைச்சிட்டா முளைக்குமா? சரி. பழத்தை துளிச்சிட்டு மறுபடியும் வச்சா வாழை மரம் வருமா? சரி. பத்தியை பற்ற வச்சுட்டா புகை போடணுன்னா மறுபடியும் பத்தி ஆகுமா? சரி. சூடம் மகுடம் எரிஞ்சிருச்சுன்னா சூடம் வருமா? வராது. வெத்தலை கிள்ளிட்டு காம்பை ஒடிச்சிட்டு மறுபடியும் கொண்டு போய் பூஜை பண்ணிவிட்டு வெத்தலை வச்சா வெத்தலை வருமா? வராது. பாக்கு உருண்டையாக இருக்குது, அதை கட் பண்ணிடுறீங்க, தெக்கம் பாக்கு ஆயிடுது. அது ஏதாவது பற்ற வச்சுறீங்க, அந்த பாக்கு வச்சா மறுபடியும் பாக்கு மரம் வருமா? அப்போ கடவுளுக்கு என்ன படைச்சிங்களோ அது இன்னொரு பொருள் போட்டால் அது முளைச்சி மேலே வராமல் இருக்கிறது மட்டும்தான் கடவுளுக்கு தேங்காய் பழம், பத்தி சூடம், வெத்தலை பாக்கு. இது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதே, அதுக்காகத்தான் இது வச்சுருக்காங்க. அதனால தான் நான் எடுத்துக்கிற பொருள் இதுதான். அப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, இது பத்தி சூடம், இது கூட ஒரு சாமிக்கு ஒரு மலர், இதுதான் அந்த கடவுள் வந்து எடுத்துக்கிறாரு. மற்றதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரனாக ஆடம்பரமாக அந்த சாமிக்கு நகை நட்டெல்லாம் கொண்டு போய் பொண்டாட்டி கட்டுறதெல்லாம் கழட்டி கொண்டு போய் அந்த சாமிக்கு அழகு பார்க்குறதில்ல, இங்கே வேலை செய்யாது. இது மெயின் வந்து அதுதான் தெய்வத்தினுடைய அமைப்பு. கரெக்டுங்களாங்கம்மா? நீ சாமியே கேட்டுருச்சு, நீ கழுத்தில் கூடாது, அதை கொண்டு போய் அதில் போடு, தாலியை உண்டியில் போடு, அதில் போடு, இதில் போடு போடுறாங்கல்லங்கம்மா. நாங்கள் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாலியை உண்டியில் போடுறாங்கல்லங்கம்மா, அது 8ஆம் இடம் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்யமா, அந்த வீட்டில் என்ன நட்சத்திரம், உடஞ்ச நட்சத்திரம் இருக்கா? குரு என்னங்கம்மா? விசாக உடஞ்ச நட்சத்திரமாக இருக்கா? தாலி வந்து பின்னம் ஆயிட்டாலோ, உங்களோட இதில் கிழிஞ்சிட்டாலோ, இந்த குத்திட்டு இருந்தாலோ, இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒரு தாலியை வந்து யாரோ ஒருத்தர் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி அந்த தாலியை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய ஆசீர்வாதம் அந்த தாலியில் இருக்கும். புதுசாக பணம் இருக்குது, நம்ம எந்த தாலி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது எல்லாத்துக்கிட்டையும் தொட்டு வணங்கின தாலி இருக்குது இல்லைங்களா, இதை கொண்டு போய் புண்ணியத்தை கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டுருவாங்கன்னு. கரெக்டுங்களா? கோயில் உண்டியில் போட்டுருவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் அந்த தாலி பன்னீரில் முக்கி, பாலில் முக்கி எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு பூஜை பண்ணி வீட்டில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் மாங்கலி பூஜை பண்ணினீங்கன்னா, நீங்கள் கழுத்தில் கட்டிக்கிற மாங்கலிக்கு தாலி பாக்கியம் கெட்டி உண்டியில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை அரைச்சி அது மாவாகி அது தாலியை சிலை வேறு மாதிரி ஏதோ ஒரு சிலையில் போய் அது சேர்ந்துடும். ஆனால் அது எந்த வழிக்குமே போகலை. கோயிலில் அவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் உள்ளே வருது. இந்த தாலி வந்து தான் கோயிலில் கட்ட போகுதுங்களான்னு. ஆனால் நீங்கள் கொண்டு போய் உண்டியில் போட்டுறோம், இதை போட்டு கடவுளை எடுத்துக்கிச்சுன்னு. ஆனால் அதையவே வந்து நீங்கள் மாங்கலி பூஜை பண்ணி உங்களோட பேரம்பேத்தி சந்ததிகளுக்கெல்லாம் ஆதி காலத்து தாலின்னு சொல்லி இதை மாங்கலி பூஜை காலத்துக்கு நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த வீட்டில் மாங்கலி நிலச்சி நிற்கும். கொடுத்த பொருளை கொண்டு போய் கடவுளுக்கே கொடுத்துட்டீங்க, அப்புறம் நம்மகிட்ட என்ன சக்தி இருக்குமுன்னு என்னங்கம்மா? ஏன்னா நிறைய பேர் அதை கட் பண்ணி உடச்சி எல்லாம் உள்ளே போடுறாங்க. நான் அதையும் கூட சொல்லியிருக்கேன், அப்படியே வேணாலும் கூட அந்த தாலி கொண்டு போய் நகைக்கடையில் நீங்கள் விற்றாலும் கூட அந்த சாப்பாட்டுக்கு அந்த காசை வாங்கி நீங்கள் அன்னதானம் போட்டு எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப வாழ்த்து வாங்கிக்கிங்கிற. நீங்கள் உண்டியில் போட்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பெரிய பெரிய உண்டியில் போட்டுறாங்க. ஆனால் அது வந்து அது அன்னதானம் வந்து எல்லோரும் வாழ்த்துறாங்க இல்லைங்க ஐயா. நான் நிறையா காசு இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், உண்டியில் போடுறது 101 ரூபா போடுவீங்க, டிக்கெட்டு வாங்குறது 10 ரூபாய்க்கு தானே வாங்குறீங்க. அதுவும் ஜாமிக்கு தான் போகுது, இந்த 101 ஜாமிக்கு தான் போகுது. ஆனால் நீங்களே 100 ரூபாய்க்கு ஸ்பெஷல் தரிசனம் வாங்கியே போக வேண்டியதானே உண்டியில் போடாமல். ஐயோ 10 ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கிட்டு போடுறது உண்டியில் 101 இல்லை. சாமி குற்றங்குறை இருந்தால் மன்னிச்சுக்க 101 இங்கே போட்டுறீங்க. இது இந்த உண்டியில் எண்ணம் போது கவர்மெண்ட்டு தான் போகுது. 10 ரூபாய்க்கு ரசீது போட்டு கொடுத்தாங்களோ அதுவும் கவர்மெண்ட்டு தான் போகுது. நான் என்னங்கன்னா அந்த 10 விட்டுருங்க, நீங்கள் சாமி முன்னாடி போய் அந்த 101 ரூபாய்க்கு கொடுக்குற டிக்கெட்டும் கவர்மெண்ட்டு தான் போகுது. நீங்கள் முன்னாடி வந்து கும்பிட்டு வர வேண்டியதான் என்ன. இவர் இங்கே 101 போட்டு அந்த லாஸ்ட்டில் நிற்பாருங்க என்ன 10 ரூபாய்க்கு. எப்படி அது பெரிய விஷயம் இல்லைங்க ஐயா. அந்த காசை திரும்பி அதுக்குள்ளே தானே போகுது. என்னங்கம்மா? ஐயா நீங்கள் கோவில்களில் நீங்கள் சேவை செய்கிறதுல ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குதுங்க. நீங்கள் சேவை செய்கிறது அந்த கோயிலுக்குள்ளே ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்தால் நெகட்டிவ், கோயிலுக்குள்ளே இருக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பாசிட்டிவ். 1 மணி நேரம் போனோன்னே முருகா சம்பரே சாமி அப்படியே ஓடுறாங்கல்லங்கண்ணே. இது எங்கே வேலை செய்யுங்கண்ணே? கருப்புராயண்ணா கருப்புராயா ரைட்டு. என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. கரெக்டுங்களா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுதுங்களா? நீங்கள் சாமி கும்பிடும்போது நீங்கள் அவங்க நல்லா நோட் பண்ணுங்களேன்.
ஓ கருப்பராயனா சரி ரைட், இது மட்டும்தான் கும்பிடணும்னு ஒரு விதி சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க என்னத்தை போட்டே வச்சுருக்க மாட்டாங்கன்னு ஒரு நிமிஷமே ஒத்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே உள்ள என்ட்ரில் இருக்கும்போதே கடவுள் நம்மளோட ரெக்கார்டு எடுத்துருவார். நீங்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணணுங்கிற பாவனையெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் கோயிலுக்குள்ளே 1 மணி நேரம் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அலைவரிசைகள், அந்த விண்காந்த அலைகள், அங்கே பஞ்சபூத சக்தியால் கட்டின கோயிலோட பஞ்சபூத சக்திகள், நீங்கள் பாலும் தேனும் ஊற்றின பஞ்சாமிர்தங்கள், நறுமணங்கள், இது எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ளே நம்ம விடுற மூச்சு காற்று ஒரு 500 காற்று 600 காற்றாவது வாங்கினால் அந்த கடவுளோட சக்தி உள்ளே போகும் முடிஞ்சு நீங்கள் இப்படி பார்த்து கும்பிட்றதில்ல அது எப்படி வரும்னு புரிஞ்சுங்களா? ஒரு ஆள் கேட்டிருக்கிறார், நான் வந்து ஒரு சிலை ஒன்று செதுக்கி வச்சுருக்கிறேன். அவர் சொல்லிக்கிறார், ஒரு பெரிய ஒரு பாறாங்கல், அந்த பெரிய ஒரு பாறாங்கல் ரொம்ப நாளாக கிடக்குது ஒரு இடத்துல. ஒரு சிற்பி வந்து அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் ஒரே கல்லில் சிலை செதுக்கி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டார். அவர் வந்து அந்த பாறாங்கல்ல போய் எல்லோரும் ஜாமி கும்பிட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவ்வளோ ஒரு சிற்பி கையில் இவ்வளோ பெரிய சிலை செதுக்கி வச்சுக்கிறீங்களே, உண்மையாலுமே உங்களை நான் பாராட்டுறேன் அப்படின்னு அந்த சிற்பி கேட்டால் இவர் சொல்லிக்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சிலை நான் செதுக்கலைங்க, சிலை ஏற்கனவே அதுக்குள்ளே இருந்துச்சு, நான் அதை வேண்டாத கற்களை விலைக்கு நான் எடுத்து வச்சுக்கன்னு அவர் சொல்கிறார். எப்படி புரிஞ்சுங்களா? அப்போ ஏற்கனவே அந்த சிலை அங்கே இருக்கப்பட்டது தான், நம்மளுடைய பதிவை நம்ம கொடுக்கப்பட்டது, நம்மளோட பதிவை கொடுக்கணும் இல்லைங்க. இப்போ நான் போனேன்னா இந்த செல்ஃபோனை வச்சு நான் பூஜை பண்ணிடுவேனுங்க. இந்த செல்ஃபோனை வச்சு கடவுளே இது எல்லோரும் இங்கே இதில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கும்னு வேண்டிடுவேன். இதில் எத்தனை பேர் கூப்பிட்ருப்பாங்க? செல்ஃபோன் பூஜை பண்ணுவேனுங்க என்னங்க. இதில் ஒரு 3000 நம்பர், அதில் ஒரு 3000, அதில் ஒரு 3000, ஒரு 10,000 நம்பர் இருக்குது. இந்த 10,000 பேர்த்து நம்பரை சாமியோட படியில் வச்சு இதுக்கு ஒரு தீபாரதனை காமிச்சு அதுக்கு ஒரு பூ வச்சு இந்த செல்ஃபோனுக்குள்ளே எத்தனை பேர் இதை கண்டுபிடிச்சவங்களும் நல்லா இருக்கும்னு எல்லாம் மொத்தமாக வேண்டிடுவேன். கண்டுபிடிக்க அவர் ஒரு மனிதர் கண்டுபிடிச்சிருப்பார். எல்லாமே நான் தான்னா காலையில் ஒரு வால் கிளாக் இருக்குது, அது ஒரு டைம் பீஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வால் கிளாக்கில் கரெக்டாக 5 மணிக்கு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க, யாருமே வந்து உங்களை தோலை தட்டி எழுப்பலை, அந்த அலாரம் எழுப்பிடுது, அது யாரோ ஒரு மனிதர் கண்டுபிடிச்சது. காலையில் 6 மணிக்கு பால்கார் வந்து பேன் ஊதுறாரு, அவர் எங்கேயோ ஒரு பசுமாடு குளிருக்குள்ளே நடுக்கிட்டு பாலை கறந்து கொண்டு வந்து உங்கள் குண்டாவில் வந்து ஊற்றுறாரு, அவர் ஒரு மனிதர், அவர் உதவி செஞ்சது, யாரோ ஒரு கட்டல் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க, அதில் தான் நீங்கள் படுத்துக்கிறீங்க. இங்கே எங்கே நான் எங்கே வந்தது? அதனால தான் அடியேன்னு ஏன் சொல்லி வச்சாங்கன்னா, அந்த நானுங்கிற வார்த்தைக்கு அடியேன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அடியார்கள் ஆகிட்டாங்க எல்லோரும். அதனால் இந்த சித்தர்கள் எல்லாம் நான் அடியார்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் கடவுளோட குழந்தைகள் அப்படிங்கிறக்கு அந்த ஒரு வார்த்தை வச்சாங்க. அதனால் சபையில் பேசும்போது நான் தான் இந்த மிச்சரை கண்டுபிடிச்சேன், நான் தான் இந்த லட்டு கண்டுபிடிச்சேன்னு வேண்டாம் அப்படிங்கிறக்காக அதை சொன்னாங்க. அதனால தான் நம்ம எது செஞ்சாலும் சபையறிஞ்சு செய்கிறத விட உள்ள மன அறிஞ்சு செஞ்சாலே போதும், அதுக்காக நம்ம அதை செய்கிறோம். அப்போ அந்த கடவுளோட வழிங்க நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்க. நீங்கள் இந்த உள்ளங்கையில் இப்போ எத்தனை விரலுங்கம்மா இருக்குது? இதுலைங்கம்மா சூரியன் திசை எத்தனை வருஷங்க? அப்போ காலையில் எத்தனை மணி சூரிய உதயமாகுது? அதனால சூரிய திசை 6 வருஷம். சந்திரன் திசை எத்தனை வருஷம்? தாயோட கர்ப்பத்தில் குழந்தை எத்தனை மாதம்? அதனால் 10 வெளிவருது. புரிஞ்சுங்களா? சனியிலிருந்து வர்றீங்க, குருங்கிறது குழந்தை தானே, குருங்கிறது குழந்தை. அப்போது மேசத்துலேருந்து மீன வரைக்கும் என்னன்னா எத்தனை வருஷம் வரும்? அப்புறம் மறுபடியும் மேசம் 13ன்னு என்னங்க, அப்புறம் ரிஷபம் 14, மிதுனம் 15, கடகம் எவ்வளோ வரும்? குருதிசை எத்தனை வருஷம்? அதனால் 16 வருஷம் அங்கே இருக்கு வச்சு. அப்படி இன்னும் வாங்க, கடகத்துலேருந்து கடகம் 16, சிம்மம் 17, கன்னி 18, கீழே வாங்க துலாம் 19, யார் உச்சம்? அப்போ எத்தனை வருஷம்? அதனால் சனி 19 வருது. என்னங்க ஐயா? இப்போ சூரியன் எத்தனை வருஷம் சொன்னீங்க? சந்திரன் கூட்டினீங்கன்னா கடகத்தில் குரு உச்சல்ல. அப்பா 6 வருஷம், அம்மா 10 வருஷம், 2 பேரும் சேர்ந்து பெத்த குழந்தை 16 வருஷம். எப்படி? அதனால தான் அந்த குழந்தை எங்கே சுமந்தாங்க? வயிற்றில். வயிறு 4ஆம் இடம், தாய், அதனால் அங்கே உச்சாது. கரெக்டுங்களா? அப்போது அந்த குழந்தைக்கு பால் எங்கேருந்து வருதுங்க? தாயுடைய மடி. அப்போ காலச்சக்கரத்துக்கு அது 4ஆம் இடம் என்பது தாயா? அப்போ அந்த தாய்ங்கிற ஒரு பெண்ணு அந்த பொண்ணுடைய பால் வந்து சந்திரன் வந்து எங்கே உச்சமாகிறாரு? வெரி குட், ரிஷபத்தில் உச்சமாகிறார். அப்போ ஒரு குழந்தை பிறந்தோடனே வாக்குஸ்தானம்னு சொல்கிறீங்க, 2ஆம் பாவம்,
அப்போ இந்த குழந்தை வாய் வச்சு குடிக்கிறதுக்கு அந்த 4ஆம் இட தாயுடைய அமைப்பு தான் அந்த சந்திரன் வந்து உச்சமாகிறார். கரெக்டுங்களா? 4ஆம் இடம் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மர்மம். அந்த மர்மஸ்தானாதிபதி போய் எங்கே உச்சமாகுது? 2ஆம் பாவத்தில் உச்சம். அப்போ இதுக்கு 2க்கு வாக்குஸ்தானம் வந்துருச்சு. இந்த பாலெல்லாம் குடித்து வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்தது எத்தனாம் பாவம் வருது? 3ஆம் பாவம். யாரோட வீடு அது? மிதுன. யாரோட வீடு? புதனோட வீடு. புதன் என்பது என்ன? அறிவு. அப்போ இந்த குழந்தை இந்த பாலை குடித்து வளர்ந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போகுது. அப்புறம் மறுபடியும் 4ஆம் இடம் வீட்டுக்கு வந்து தாயை தேடுது. அப்போ 4 3 12 வருஷம் முடிஞ்சுது. 5ஆம் இடம் 5 3 15ன்னா சிம்மத்துக்கு வந்துருச்சு. சிம்மம் எத்தனாம் இடம்? 5ஆம் பாவம். அங்கே கடகன் தாய். அம்மா வந்து சொன்னாத்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. வருதுங்களா? அப்போ அங்கே தாய் வந்து தகப்பனை காமிக்கிற இடம் எது? 5. உன் பூர்வீகம் இது, உன் தாத்தா இது, உன் முப்பாட்டன் இது, உன் கொள்ளுப்பாட்டன் இதுன்னு 5ஆம் பாவத்தை தொட்டு காட்டுறது தாய். குழந்தைக்கு நல்லாச்சோறு இடுக்கு. முதல் வாகனம் 4ஆம் இடம் வாகனம்னு சொல்கிறீங்கல்ல, முதல் வாகனம் தாயோட இடுப்பு. அப்புறம் இறக்கி விட்டதுக்கப்புறம் தான் 3 வண்டி, அது என்ன கட்ட வண்டி, அப்புறம் தான் சைக்கிள். முதல் வாகனம் தாயோட இடுப்பு. புரிஞ்சுங்களாம்மா? அதை தூக்கி உட்கார வச்சு பாலை கொடுத்துட்டா அது வாட்டுக்கு குடிச்சிட்டு அது வாட்டுக்கு வரும். கிழக்கு சீமையில் எங்கேயோ நான் போகிறேன்ட்டு போகுது இல்லையா? அப்போ அந்த 4ஆம் படம் வாகனம். அப்போ 5ஆம் பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் தாய் அதோடைய தகப்பனோட வீடு, பூர்வீகத்தினுடைய வீடு. அப்போ அந்த 5ஆம் பாவத்தில் பூர்வீகத்தில் மகன் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், பூர நட்சத்திரம், அங்கே உத்தர நட்சத்திரம், அப்பாவோட வீடு, இது எல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் என்பது வரும். அதனால தான் 5ஆம் இடம் 13 15 வயசானால் அந்த இடத்துல 15 வயசுக்குள்ளே அந்த 5ஆம் பாவங்கிறது அவங்களோட பெரிய மனுஷியாகி அந்த 13 15 வயசு முடிஞ்சு 16 17 18ங்கும் போது ஒரு கன்னி பெண்ணாக உருவாகிறதுனால கன்னி கொண்டு தான் அங்கே வச்சுருக்காங்க. புரிஞ்சுங்களா? அதனால் கன்னி அங்கே வருது. அங்கே உத்தரம் இருக்குது, அஸ்தம் இருக்குது, அங்கே சித்திரை இருக்குது. அப்போ சித்திரை பண்ணி அப்போ என்னென்னா 6ஆம் பாவம் என்பது அந்த உத்தர நட்சத்திரம் சூரியனாகவும், அஸ்த நட்சத்திரம் சந்திரனாகவும், சித்திர நட்சத்திரம் செவ்வாயாகவும், இந்த 3 நட்சத்திரங்களும் அங்கே ரத்த சம்பந்த உறவோடு இருக்கிறது அந்த ஒரே இடம் கண்ணியில் மட்டும்தான். அப்போ அந்த கண்ணியில் வந்து ஒரு மனிதன் ஒரு பெண்ணாக இருந்து 6 3 18 நட்சத்திரங்க வந்தாச்சு. அதனால தான் பெண்ணின் வயது 18, ஆணின் வயது 21ன்னு துலாத்தில் வச்சாங்க அந்த காலத்தில். எப்படி?